ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ரெசிபி தான். நம்ம நிறைய நேரம் ஸ்டவ் கிட்ட நின்று வேலை செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஈவினிங் டின்னர் டைம், இல்லை டிஃபன் டைம், ஸ்நாக்ஸ் டைம், இப்படி எந்த நேரத்தில் வேணாலுமே சாப்பிட்லாம். அவ்வளவு ஹெல்த்தியான ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி தான். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சிம்பிள் ரெசிபி. இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு கடாயில் 100 கிராம் அளவுள்ள சிகப்பு அவல் சேர்த்துக்கிறேன். நான் கெட்டியான அவல் தான் சேர்க்குறேன். இதுக்கு லேசாக தட்டையாக இருக்க அவல் எடுக்காதீங்க. கெட்டியான அவல் சிகப்பரிசியில் செஞ்சது கிடைச்சாலும் பரவாயில்லை, இல்லைன்னா வெள்ளரிசியில் கிடைச்ச அவலாக இருந்தாலும் பரவாயில்லை. லைட்டாக மிதமான தீயில் வறுத்துக்கோங்க. கலர் மாறக்கூடாது, அதனோட வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும். இதை அப்படியே ஆற விட்டுடுங்க. இது போல் ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு அதில் நல்லா பழுத்த செவ்வாழைப்பழத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து நான் சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த பழம் பிடிக்குமோ அந்த பழம் நீங்கள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் வாழைப்பழம் சேர்க்குற மாதிரி இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லை வாழைப்பழம் பிடிக்காதவங்க மற்ற பழங்கள் எதுவாக இருந்தாலுமே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதற்கு பிறகு நல்லா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை தோல் எடுத்ததே கடையில் கிடைக்குது, அப்படிலாம் நம்ம வீட்டில் கூட வறுத்து தோல் எடுத்துடலாம். அதற்கு அடுத்தது நம்ம வறுத்து ஆற வச்சுருக்கோம் இல்லைங்களா அவல், அந்த அவல் சேர்த்துக்கலாம். அவல் சேர்த்த பிறகு இனிப்புக்கு வெள்ளை சர்க்கரை நான் சேர்க்குறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை, துருவின வெல்லம், இப்படி ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கூட சேர்த்துக்கலாம். இதற்கு மேலே நல்லா திக்காக காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பழம் எப்போவுமே அடியில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நட்ஸ் போட்டுக்கோங்க, ட்ரை நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது அவல் போட்டுட்டு இது போல் போட்டுக்கலாம். இதில் நம்ம பேரிச்சம்பழமும் செர்ரியும் சேர்த்துருக்கோம். அது அவைலபிளாக இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். வேறு ஏதாவது உலர்ந்த பழங்கள் வச்சுருந்தாலுமே கூட சேர்த்துக்கலாம். திரும்பவும் பழம், அதற்கு அடுத்தது வேர்க்கடலை, அவல், அது போல் சேர்த்துக்கலாம். இதே போல் நம்ம இந்த டம்ளர் ஃபுல்லாக ஆகிற வரைக்கும் லேயராக சேர்க்க போகிறோம். நீங்கள் நிறைய அளவில் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா இது போல் லேயராக சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு பெரிய பவுலில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதில் தேவையான அளவு பால் சேர்த்து கலந்து சாப்பிட கொடுக்கலாம். இப்படி செய்யும் பொழுது இதை மிக்ஸ் பண்ண உடனேயே, அதாவது மற்ற எல்லா பொருட்களுமே போட்டுடலாம். எப்போ நம்ம சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற சமயத்துக்கு அப்போ மட்டுமே இதில் பால் சேர்த்து கலந்து உடனே சாப்பிட கொடுத்துருங்க. ஏன்னா பால் சேர்த்து கலந்து ரொம்ப நேரம் நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா இது எல்லாமே ஊறிடும். அந்த வறுத்த நிலக்கடலை, வேறு ஏதாவது நம்ம ட்ரை நட்ஸ் எல்லாம் சேர்த்தோம்னா அதனோட அந்த மொறுமொறுப்பு தன்மை மாறிடும். நம்ம வீட்டில் இருக்க மற்ற பழங்கள் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம். இது ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இந்த ஒரு டம்ளர் அளவு ஒருத்தர் ஃபுல்லாக சாப்பிட்டாங்கன்னா அவங்களோட பசிக்கு அது போதுமான அளவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி எல்லாமே இதில் கிடைக்கும். ஒரு சிம்பிளான அதே சமயத்தில் ஹெல்த்தியான ரெசிபி. இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு குறிப்பிட்ட அளவு அப்படிங்கிறது கிடையாது. நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்றாற் போல் பிடிச்ச பொருளை கூடுதலாகவும் மற்ற பொருட்களை கொஞ்சம் குறைவாகவும் சேர்த்துக்கலாம். நீங்கள் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, இது போல் ட்ரை நட்ஸ் கூட இதில் சேர்த்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.